அன்பான தேனீ சங்க உறுப்பினர்களுக்கும், நியோமேக்ஸில் முதலீடு செய்த அனைத்து நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களுக்கும் இனிய காலை நேர வணக்கம். பேசுவது மணிகண்டன். நண்பர்களே, நாளைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங் சம்மந்தமா ஒரு சின்ன ஆடியோ பதிவு. அதாவது நிறைய பேர் நாளைக்கு வரேன்னு சொல்லி புக் பண்ணியிருக்கீங்க. அவங்களுடைய பேரெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அனைத்து மக்களுமே கொஞ்சம் வெளியிருந்து வராங்க. சென்னை, பெங்களூரு, கல்கத்தா அங்கேருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க. அவங்களுடைய ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் அதே மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் சேஃபாக வெளியே போகணும். நிறைய லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க. சென்னை, பெரம்பலூர், திருச்சி, மதுரை, மதுரை அங்கே பக்கம்தான். அதுலேருந்து தூத்துக்குடி நிறைய தூரத்துலேருந்து நிறைய பேர் வராங்க. அதன் அடிப்படையில் நம்ம சொன்ன டயத்துக்கு அந்த மீட்டிங்கை நம்ம போடணும். நம்ம 11 மணிக்கு சொல்லியிருக்கோம். 11 மணிக்கு நம்ம ஷார்ப்பாக அந்த மீட்டிங்கை ஆரம்பிச்சுருவோம். 2 மணிக்கு முடிச்சுருவோம். 2 மணிக்கு முடிச்சுட்டு அடுத்து சொத்து அட்டாச்மெண்ட்டுகள் வேலை தான் நடந்துகிட்ருக்கோம். அதனால் ஏன் அப்படின்னா, லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியேருந்து வராங்க. அவங்களாம் ரிட்டர்னாக கொஞ்சம் அந்த கன்வென்ஷத்துலேயே போய் சேரணும். அதன் அடிப்படையில் யாரையும் கொஞ்சம் லேட் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் லேட்டாக வந்துட வேண்டாம். நாங்கள் 11 மணிக்கு மீட்டிங் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒரு 10:30க்கே உங்களுடைய சீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே டைமுக்கு நம்ம லாயர் வந்துடுவாங்க. நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வந்துடுவோம். நாங்கள் இன்றைக்கி நைட்டே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கோம். அதனால் காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருவோம். காலையில் எல்லாமே டிஃபன் சாப்பிட்டு வந்துடுங்க. சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கொஞ்சம் வயசானவங்கலாம் வராங்க. அவங்களுடைய உடல்நலத்தை கொஞ்சம் மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. மிச்சம் டீ, காஃபி, பிஸ்கெட்டு அதெல்லாம் நம்மளே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் 2 மணிக்கு முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து நீங்கள் அப்படியே கிளம்பிடலாம். மேக்ஸிமம் 3 மணி நேரம் மீட்டிங் தான். இதில் கஜ கஜன்னு சொல்லி யாரையும் துன்புறுத்துகிற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் இல்லை. இது நீட் அண்ட் ஹார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப நீட்டாக உங்களுடைய மனசுக்கு இதமான விஷயங்களை தான் பதிவிட போகிறோம், பேச போகிறோம். மேக்ஸிமம் இந்த மீட்டிங்குடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா முதலீட்டாளர்களுக்குமே எல்லா ஏலத்துலேயுமே கலந்துக்கிறணும். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். நம்ம பணத்தில் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் அது மக்களுக்கே சொந்தமே தவிர 3வது ஆள் 4வது ஆளுக்கு சொந்தமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். மேக்ஸிமம் அனைத்து முதலீட்டாளர்களுமே ஒவ்வொரு ஏலத்துலேயும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய பாண்டை வச்சு எடுத்துக்கிறணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இது மூலிமா எடுத்துக்கணுன்றது தான் இந்த குறிக்கோள். எந்த வகையிலையுமே சொத்தை கம்மியான ரேட்டுக்கு ஏலத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி சொத்து கம்மியான ரேட்டுக்கு ஏலத்துக்கு போச்சுன்னா நமக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் கிடைக்கும். அதனால் வேல்யூவேஷனு நல்ல டாப்பில் இருக்கணும். எல்லா விஷயத்தையுமே முதலீடு செஞ்சவங்களுக்கு ஓரளவுக்காவது அவங்களுடைய மன திருப்திக்காவது ஒரு நல்ல அமௌண்ட் அவங்க கைக்கு சேரணுன்றது நம்மளுடைய குறிக்கோள். நிறைய பேர் டாக்குமெண்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ண இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 500 to 600 கோடியாவது இப்போதைக்கு அங்கே நம்ம மீட்டிங் போடுற ஹாலில் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதையும் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நமக்கு போட்ட பணம் கிடைக்கும். அதுக்கடுத்து நாங்களும் அங்கங்கே எங்களுக்கு சத்துக்குட்பட்டு என்ன இருக்கோ அந்த டாக்குமெண்டெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். நாங்களும் அட்டாச்மெண்ட்டு கொடுக்குறதுக்கான ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். நியோமேக்ஸில் கொடுத்த சொத்து மட்டும் இல்லாமல் நம்ம லீடர் சொத்தெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணதும் ஏலத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பேச போகிறோம். அதையும் ஏலத்துக்கு கொண்டு வரணும், அதையும் ஏல விடணும், அதையும் முதலீட்டாளர்கள் எடுக்கணும். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். இதே மாதிரி இன்னொரு 2500 கோடி ரூபாய்க்கு நம்ம சொத்தெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டாலே மிகப்பெரிய மனமகிழ்ச்சியான ஒரு தீர்வு இதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நிசத்தரமான உண்மை. கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் மட்டுமே போராடி இப்படி வாய்ஸ் மெசேஜ் போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணி நிறைய பேரை எதிர்த்து அவங்ககிட்ட கெட்ட பேர் உருவாக்கி இதெல்லாம் எங்களுடைய குடும்ப நலனுக்காகவோ இல்லை எங்களுக்காகவோ அப்படிலாம் இல்லை. ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு சங்கம் அமைச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி அது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி கிட்டத்தட்ட இதுலேயும் நிறையா மெம்பர்ஸ்கெல்லாம் சேர்ந்து ஒரு எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு உன்னதமான நம்பிக்கையில் இருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் ஒரு சின்ன விதை போட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்ய நல்லாயிருக்கும். சப்போர்ட் அப்படின்னா பணமாவோ இல்லை டெய்லி எங்களை எங்களை மீட் பண்ணுங்கள், எங்கள் கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட அப்படியே தொடர்ந்து உங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. பண சப்போர்ட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு
லீடர் சொத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா அது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அது உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். பாதிக்கப்பட்ட முதலீட்டாளருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது கொஞ்சம் வில்லிங்கா இருக்கிறவங்க, வயசானவங்கள நம்ம இந்த மாரி சொல்லல. வயசானவங்க கூட ஆக்கப்பூர்வமா எங்கனால எதுவும் பண்ண முடியலைன்னு வருத்தமா இருக்கு அப்படின்னு நெறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அதாவது வயசானவங்க, ரொம்ப முடியாதவங்க அவங்களெல்லாம் விட்டுருவோம். அவங்கலாம் வந்து ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க. வாழ்க்கையில வந்து கடைசி தருணத்தில இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம எதுவும் யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் இந்த வாலண்டரியா இருக்கிறவங்க, கொஞ்சம் எலிஜிபிளா இருக்கிறவங்கலாம் வந்து, கொஞ்சம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அலைஞ்சு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சொத்த எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, எல்லாம் மொத்தம் சேர்த்து முதலீட்டாளருக்கே திரும்ப நல்லபடியா குடுக்கலாம். இந்த மாரி உழைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா கடவுள் உங்களுடைய வாழ்க்கையும் கருணை காட்டுவாரு. உங்கனால வந்து ஒரு 100 பேரு, 200 பேரு, 300 பேரு ஒரு நல்ல நிலைமைக்கு போப்போறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்த நீங்க திருப்பி குடுக்குறீங்க அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, உங்களுடைய உங்களுடைய வம்சாவளியும், கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளும் இறைவனுடைய அருளால வந்து நல்ல இடத்துக்கு, நல்ல ஒரு விஷயத்துக்கு போவாங்க. அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு, நம்ம என்ன குடுக்குறோமோ, அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு, ஏதாவது ஒரு ரூபத்தில வந்து அந்த சொத்துக்கள எடுக்கக்கூடிய கொஞ்சம் முயற்சியில கொஞ்சம் இறங்குங்க. காலம் தாழ்த்த வேண்டாம். அடுத்த மாசம் 5ஆம் தேதிக்கு மேல ஜனவரி 5க்கு மேல மேக்ஸிமம் சொத்துக்கள் எல்லாம் ஏல விட போயிட்டாங்க அப்படின்னா, இந்த சொத்துக்கள் எல்லாம் மேக்ஸிமம் வேகமா கடகடன்னு முடிச்சுருவாரு. அவர் இருக்க ஸ்பீடுக்கு. இன்னும் லீடர் சொத்துக்கள அட்டாச்மெண்ட் பண்ணா தான் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வ குடுக்க முடியும். கம்பெனி சொத்த மட்டுமே நம்ம ஏல விட்டு குடுத்தா, அதில ஒரு 30, 35% தான் குடுக்க முடியும். அத வச்சு யாருக்கும் ஒரு பெரிய தீர்வு ஏற்படுத்தி குடுத்துற முடியாது. சில பேர் வந்து இன்னும் அதாவது கற்பனைக்கு எட்டாத விஷயம், வானத்தில நான் போய் தொட்டுருவேன் அப்படிங்கிற மாரி, வட்டி மெச்சூரிட்டியோட என்னால வாங்கி குடுக்க முடியும். அது எனக்கு 50,000, 1,00,000, 1,00,00,000 குடுங்க அப்படின்ற மாரி ஏமாத்துறதுக்குலாம் நம்ம ஆள் இல்ல. ஏற்கனவே ரொம்ப மனம் உடைஞ்சு புண்ணாகி இருக்கிறவங்கட்ட காச புடுங்கணுன்ற எண்ணமே இல்ல. எங்களுக்கு உட்பட்டு இவங்க குடுத்த அந்த 500, 1000 இத வச்சு தான் இவ்வளோ வாய்தாக்களையும் கடத்தி கொண்டு வந்திருக்கோம். இனிமேலும் கொண்டு போணும். அத வச்சு தான் இந்த மீட்டிங்கும் போடுறோம். யார்ட்டயும் ரூ. 1 கூட வாங்குறதுக்கு எங்களுக்கு மனசளவுல ரொம்ப வருத்தமாவும், குற்றுணர்ச்சியாவும், கஷ்டமாவும் இருக்கு. நீங்க குடுத்த பணத்த வச்சு தான் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். உழைப்பு மட்டும் தான் நாங்க போட்டிருக்கோம். மிச்சம் இது அனைவருமே வந்து குடுத்த அந்த 1000, 500 இத வச்சு தான் இந்த அளவுக்கு நாங்க முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். மக்கள் பணம் மக்களுக்காகவே செலவழிக்கணும். அதுதான் முறை. இதில வந்து கொஞ்சம் ரூ. 1, ரூ. 2 சின்ன சின்ன ஆசைப்பட்டா கூடமோ, அதனுடைய சைட் எஃபெக்ட் எவ்வளோ தூரம் இருக்கும், உடல் ரீதியாவோ, மன ரீதியாவோ, குடும்ப ரீதியாவோ அனுபவிப்பாங்க. இது ரொம்ப பெரிய கர்மா. ஏன்னா, நெறைய இழந்துட்டு குடுக்கக்கூடிய ரூ. 1000யும் நம்மளே இப்படி தான் நெறைய பேரு இந்த மாரி தான் பண்றாங்க. மக்கள்ட்ட வந்து இத குடுங்க, அத குடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு, நான் உங்களுக்கு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, அதையும் அவங்களுடைய விஷயத்திலே பயன்படுத்திக்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு, வருத்தமான ஒரு விஷயம். கண்டிப்பா நீங்க அந்த மாரிலாம் எதுவும் நெனைக்க வேண்டாம். பணம்லாம் இனிமேல் நாங்க யார்ட்டயும் கேட்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு குடுத்தத வச்சு, அ இந்த விஷயத்த நம்ம கொண்டு போறதுக்கான வேலையில தான் பார்த்துட்டுருக்கோம். மீட்டிங் எப்பயும் சொன்ன மாரி இலவசம் தான். நெறைய பேர் வந்து கேட்குறீங்க. இது இலவசம்னு சொல்றதே தப்பு தான். நானே தவறா தான் சொல்றேன். உங்க பணத்துல தான் நம்ம மீட்டிங்க போடுறோம். அதனால அனைவருடைய முதலீட்டாளர்கள் பணத்துல தான் இப்பயும் நீங்க வந்து உங்களுடைய மீட்டிங் அரேஞ்ச்மென்ட் பண்ணி குடுத்துருக்கோம். அதனால வந்து இது ஃப்ரீ மீட்டிங் கிடையாது. உங்களுடைய அமௌண்ட்ட போடுற மீட்டிங். நீங்க ஏற்கனவே எங்களுக்கு கட்டுன அந்த ரூ. 500, ரூ. 1000 சந்தா தொகை தான் இப்ப மீட்டிங்க்கு வர்றீங்க. அதனால வந்து யாரும் அந்த மாரி யோசிக்காதீங்க. நல்லபடியா வாங்க. அனைவரும் சேர்ந்து நின்னு இதுல ஒரு நல்ல முயற்சி எடுத்து, நம்ம அடுத்த ஒரு ஜனவரி 5க்கு மேல எல்லாருக்கும் ஒரு செட்டில்மெண்ட் பாதைய காமிப்போம். இதில தூரம் இருந்தக்கூடிய விஷயம் வந்து மீட்டிங்கில மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பா அனைவரும் சேர்ந்து வாங்க. கொஞ்சம் ஒரு 10:30க்குள்ளேயே வந்துட்டீங்க அப்படின்னா, மீட்டிங்க வேகமா முடிச்சிடலாம். கொஞ்சம் அதுக்கு மட்டும் லேட் பண்ணாம, கொஞ்சம் லேட்டா வந்துர வேண்டாம். தூரமா இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பஸ்ஸெல்லாம் புக் பண்ணி கொஞ்சம் வெள்ளன வர்றதுக்கான வேலையில பாருங்க. அன்பான வேண்டுகோள். இது எதுவும் சிரமப்படுத்தி எடுத்துக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மிக வேகமா வாங்க. நன்றி, வணக்கம்.